33வது அத்தியாயத்தினுடைய 32வது வசனத்தில் அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான், வலா தஹ்பஅன பில் கவுல், பெண்களே நீங்க அந்நியர்களிடம் குலைந்து குலைந்து பேச வேண்டாம். ஃபயத்மா அல்லதி ஃபீ கல்பிஹி மர்த், எவனுடைய உள்ளத்தில் நோய் இருக்கிறதோ அவன் என்ன செய்வான், உங்களை தப்பாக கணக்கு போடுவான், உங்கள்ட்ட தப்பாக நடக்க பார்ப்பான் அப்படின்னு அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான். அப்ப குலைந்து குலைந்து பேசுறது, அஜ்னபி மஹரமி உறவு பேணப்படல. ஒரு அஜ்னபி மஹரமி உறவு பேணப்படணும், அதுக்கு வழி கொடுத்தது நாங்க, அதுக்கு வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுத்தது நாங்க. என்ன, நம்முடைய குடும்பத்தில் பெண்களுக்கு ஒரு ஒரு திரை என்ற ஒன்று இல்லை. யாரு வந்தாலும் உட்கார்ந்து முன்னாடி வந்து இருந்து கவனிக்க சொல்றது, சேத்தனியை கொண்டா கூடு இருக்கிறது, எடுங்க சாப்பிடுங்க என்று முன்னாடியே வந்து உட்கார்ந்து வைக்கிறது. உனக்கு என்ன வேலை? பெண்கள் பகுதியில் பெண்கள் உட்காருவாங்க, ஆண்கள் பகுதியில் ஆட்கள் உட்காருங்க. அதுக்கு எங்களுக்கு என்ன பெரிய வீடா? நபிகள் நான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 10க்கு 10 வீட்டில் தானே இருந்தாங்க. திரையுடைய ஒரு வாழ்க்கை இருக்குதா இல்லையா? ஒரு திரையை போட்டு வெளியில வச்சா என்ன, வாசல்ல கதிரையை போட்டு உட்காரு, ஆண்கள் தானே. எதுக்கு நீ பெண்ணு எல்லாம் ஆண்கள் எல்லாம் ஒன்று சேர்க்கிற? அவன் பொண்டாட்டியோட வந்திருந்தா அவன் பொண்டாட்டி புருஷன் எல்லாத்தையும் அப்படியே உட்கார வச்சுட்டு நீயும் உன் பொண்டாட்டி பிள்ளைகளோட அப்படியே உட்கார்ந்துகிட்டு இருந்து சாப்பிட்றதா? ஏன் வேற வேறையா வைக்க கூடாதா? ஒரு அஜ்னபி மஹரமி உறவு அங்க உடைக்கப்படும் போது, அந்த வேலி உடைக்கப்படும் போது அடுத்த அனாச்சாரங்கள் வந்துடும். தவறு என்பது நேரடியா தவறு கிட்ட வாரதில்லை. தவறு செய்தவங்க இருக்காங்க இல்லையா, யாரை வேணும்னாலும் நீங்க போய் கேட்டு பாருங்க. தப்பு செஞ்சுக்கு மாட்டிக்கிறவங்க, தவறு செஞ்சுட்டு ஒரு மாற்றா மனைவியோடு தொடர்பானவங்க, அந்நிய ஒரு ஆணோடு தொடர்பானவள்கிட்ட எப்படி ஆட்சி என்று கேட்டு பாருங்க. நேரடியா தப்பு செய்வோமா அப்படின்ட்டு போறதில்ல. அன்பு காட்டுறது, கரிசனை காட்டுறது, இரக்கம் காட்டுறது, அவ்வளவுதான். இன்னொரு ஒரு பெண்ணை கூட்டிட்டு வந்தாங்க. ஒரு அந்நிய வீட்டுல வேலை செய்ய வந்த பாஸோட தொடர்பாகி மாட்டிக்கிட்டு அவனுடைய ஓட போறேன் இல்லாட்டி சூசைட் பண்ண போறேன்றதுனால கவுன்சிலிங் கூட்டிட்டு வராங்க. அவங்கள்ட்ட கேட்கப்படுது, ஏன் நீ விரும்பின? அல்ல, அவர் வந்து ரொம்ப இரக்கம் காட்டினார், அவ்வளவுதான், இரக்கம் காட்டினார். அவன் வீட்டு வேலை செய்ய வந்தவன் வீட்டு வேலையை மட்டும் செய்யல. தாத்தா இதை இப்படி வைக்க கூடாது தாத்தா, இது பிரச்சனை, பிள்ளைகளுக்கு பிரச்சனை, இதை மூடி வைங்க, பாவம் சின்ன பிள்ளைகளுக்கு இது, நான் அதை செஞ்சுட்டு போறேன். ஃப்ரீயா ஹெல்ப் பண்றான், ஃப்ரீயா வீட்டுக்கு ஏதாவது உதவி செய்யறான், கறி வேண்டி கொடுக்கறான், போன் பண்ணி நல்லா இருக்கிறீங்களாங்கிறான், கண்ணுல கலக்கம் இருக்குது, என்ன கவலையாண்டு கேட்கறான், ஏன் ஒரு மாதிரியா இருக்கிறீங்கிறான், புள்ள நல்லா இருக்கேங்கிறான், நீங்க கடும் நல்லவங்கிறான், நீங்க நல்லா புள்ள வளர்க்குறீங்கிறான். இப்படி அன்பு காட்டத்தோங்கிறான், ஆதரவு காட்டத்தோங்கிறான். இதுதான் வந்து என்ன செய்யுது, ஆரம்பமாகுது. அப்ப அது தப்பு இல்லையே, உதவி செய்யற தப்பு இல்லையே. தப்பு நல்லா வந்தாலும் அஜ்னபி மஹரமி உறவு உடைஞ்சுக்கிட்டு வருது, அந்த இடம் பிரச்சனையாக போகுது. குண்டு வைக்கிறான், எங்கேயோ ஒரு இடத்துல வெடிக்க போகுது, இப்ப மானம் போச்சு, சூசைட் பண்ற லெவலுக்கு வந்துட்டு, அல்லது மார்க்கத்தை விட்டுட்டு அவனோட ஓடக்கூடிய ஒரு நிலைமைக்கு வந்தாச்சு. சிந்திச்சு பாருங்க, அல்லாஹ்வுடைய தூதருடைய கட்டளைகள் எங்க மீறப்படுதோ அங்கே பிரச்சனைகள் உருவாகும். எது அந்த முக்கியமான ஒரு கட்டளை? அஜ்னபி மஹரமி உறவுகள் பேணப்பட வேண்டும். யாரா இருந்தாலும் அதுல ரொம்ப கவனமாக இருக்கணும். இன்னைக்கு என்ன செய்யறோம், நாம மஹரமான ஆக்கள் என்று நினைச்சு அஜ்னபிகளோட பழகிட்டு இருக்கோம். சாட்சி பெரியம்மாட மக்களை கல்யாணம் முடிக்கலாம், நமக்கு அந்த சட்டமே நிறைய பேர் தெரியாது. சாட்சி பெரியம்மாட மகளை கல்யாணம் முடிக்கலாம், சின்னப்பா பெரியப்பாட மகளை கல்யாணம் முடிக்கலாம். இன்னும் சொல்ல போனா அரபு நாட்டுல சின்னப்பாட மகளம் பண்றதுக்கு தான் விருப்பம் கூடாங்க. எப்படி நம்ம நாட்டுல மாமிர மகள் என்ற ஒரு விஷயம் இருக்குதோ, அல்லது தாய் மாமனின் மகள், உம்மாட நானா தம்பிர மகள், அல்லது பாப்பாட தாத்தா தங்கச்சிர மகள், இது மாமி அது மாமா. இதே மாதிரி உம்மாட ராத்தா தங்கச்சிர மகளும் பாப்பாட நானா தம்பிர மகளும் திருமணம் முடிக்கிறதுக்கு தகுதியானவங்க. அரபு நாட்டில் அப்படித்தான் திருமணம் முடிப்பாங்க. இந்தியாவிலேயே பல பகுதிகளில் என்ன செய்வாங்க, சொந்த சாச்சிர மகளை கல்யாணம் முடிப்பாங்க, சாச்சார மகளை கல்யாணம் முடிப்பாங்க, காக்காவும் தம்பியும் சம்பந்தி ஆகுவாங்க, தாத்தாவும் தங்கச்சியும் சம்பந்தியும் ஆகுவாங்க. இஸ்லாம் அதை தடுக்கல. நாம என்ன வச்சுட்டு இருக்கிறோம், சாச்சிர மகள் கிளாஸ்ல கொண்டை விட்டுடு, சின்னப்பாட மகள் ஏத்திக்கிட்டு போ அப்படிங்க. முடியுமா? நமக்கு அனுமதியா? ஹராம். அது யாரு? அஜ்னபி, உனக்கு மஹரம் இல்ல, அந்நியர். இப்படி போயாச்சு. இன்னொரு சில இடத்துல என்ன நடக்குது, மதினிய கொண்டே கிளாஸ்ல விடு, சொந்த பொண்டாட்டியில தங்கச்ச மதினிய மச்சான் கூட அனுப்புறது. இந்த பாப்பா உமா ஏமாளிகள்,
அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா என்ற மருமகன் பிள்ளையா தான் பார்க்கான் என்ற இளைய பிள்ளைய. அவர மடியில வளர்ந்த பிள்ளை. அவர் கல்யாணம் பண்ணக்குள்ள அதுக்கு 10 வயசு தான். அவர் தூக்கிட்டு போன பிள்ளை. அவன் ஆம்பளையாத்தான் இருப்பான். அந்த புள்ள குழந்தை பிள்ளையா இருந்தாலும் ஒரு இடத்தை தொட்டு பார்ப்பான். ஒரு இடம் தப்பு செஞ்சிருவான். ஏனென்றால் ஒரு ஆணும் பெண்ணும் தனித்திருந்தால் 3வது ஷைத்தான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டாங்க. ஒரு ஆணும் பெண்ணும் தனித்திருந்தா 3வது ஷைத்தான், இல்ல சாலிதஹுமா ஷைத்தான், 3வது ஷைத்தான். அப்ப ஒரு நபி தோழர் கேட்கிறாங்க, அல்ஹமு யா ரசூலல்லாஹ், மச்சான் எப்படி என்று கேட்கிறாங்க. மச்சான், தாத்தா மாப்பிள்ள மச்சான், அவர் எப்படி? மாப்பிள்ளோட தம்பி மச்சான், அவர் எப்படி அப்படி என்று கேட்கிறாங்க. மாப்பிள்ளோட தம்பி. ஹமு யா ரசூலல்லாஹ், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல் ஹமு அல் மௌத். மச்சானா செத்த, முடிஞ்சு போச்சுன்னாங்க. ஆக பெரியது அதான் பிரச்சனைண்டாங்க. அப்ப இன்னைக்கு நம்முடைய சமுதாயத்தில் என்ன, மதினி அல்லது மச்சினன், மாப்பிள்ளோட தம்பி, மாப்பிள்ளோட தம்பியோட தனியா போற, அவரோட உட்கார்றது, அவங்களோட பேசிட்டு இருக்கிறது, இன்னும் மச்சினன் நல்லா இருக்கிறீங்களான்னு கேட்கறது. அப்ப நானாட வைஃபுக்கு உனக்கிட்ட என்ன பேச்சு? உனக்கு நானாட வைஃபுக்கிட்ட என்ன பேச்சு? போனையா நானா வீட்டில் இல்லாட்டி வெளியில தான், நீ உள்ளுக்கு நுழையலாது. அப்ப இந்த ஒரு அஜ்னபி மஹரமி உறவு பேணல்ல. அப்போ ஒரு ஃப்ரீடம் நம்ம கொடுத்துட்டோம். அப்ப தப்பு ஸ்டார்ட் ஆகுது. ஆசை என்கிறத, அந்த பாவம் என்கிறதை ஷைத்தான் ஒரு சுகமான ஒன்றாகத்தான் அறிமுகப்படுத்துவான். ஒரு இன்பமான ஒன்றாக, ஒரு லேசானதாகத்தான் கொண்டு வருவான். இது பிரச்சனை இல்லைன்னு தான் ஆரம்பிக்கப்படும். போக போக பிரச்சனையில மாட்டிக்கிட்டு இதுக்காக வேண்டி இன்னொன்றை பண்ணணும், இதுக்காக வேண்டி இன்னொன்றை பண்ணணும் என்று ஒன்றை மறைக்க ஒன்று என்று தப்புக்கள் அதிகமாகுது. இந்த சமுதாயத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனை அஜ்னபி மஹரமி உறவு பேணப்படல. ஒன்று, மஹரமியான நம்முடைய உறவுகளோட நம்ம நெருங்கி பழகல. இன்னொன்று, இந்த 2 விஷயத்துல தவறு நடக்கிறதுனால இந்த சமுதாயத்தில் சீர்கேடுகள் நடந்துச்சு.